ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்றலே மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமணி இளமதியோடைய கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும், பரமணி இளமதியை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாமா, ரிஷி, லீலா எல்லாரும் சேர்ந்து நிறையா சதித்திட்டம் பண்ணாங்க. இப்போ நமக்கெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இளமதியை கடத்தினாங்க, பரமன் கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ பெரிய ஒரு சவாலில் போட்டியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமணி இளமதியோட கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பரமணி இளமதியை அவங்க காப்பாற்றினாங்கல்ல, கமலாமான்னு ஒருத்தவங்க, அவங்க அசோக்கை கொண்டவனை பார்த்துருக்கேன், அவனை காட்டுவேன்னு சொல்லி அவங்க கண் பார்வை தெரிஞ்சதுமே சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு எமோஷனலாக இப்போ இளமதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இளமதியும் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தோம்னா காந்திமதியும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரேசனும் பார்த்தா ரொம்ப எமோஷனலாக அந்த விஷயத்தை பார்த்தாங்க, பேசினாங்க. இப்போ அதாவது கல்யாண வீட்டில் இப்போ அந்த கமலாமா இளமதிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. அடுத்து பார்த்தோம்னா பரமனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது பரமன் வந்துகிட்டு இருக்காரு, வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கிட்ட போய் பார்க்க போகிறப்ப பார்த்தோம்னா இதுதான் நம்ம ப்ரொமோவில் பார்த்துருந்தோம். டக்குன்னு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃப்ளாஷ் அடிக்கிறாங்க. அது கமலாமா கண்ணில் பட்டதுமே மறுபடியும் அவங்களுக்கு பார்வை தெரியாமல் போயிடுது. இப்போ டாக்டர்கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வெளியில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க, மறுபடியும் பார்வை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது நம்ம டேரக்டர் கொஞ்சம் கதையை ஸ்கிப் பண்ணி கொண்டு போகிறதுக்காக எடுத்த ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஆனால் கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக தான் கொண்டு போகிறாங்க. பொதுவாக சீரியல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவ்வளோ பெரிய செட்டு போட்டு இவ்வளோ ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த கதையை டக்குன்னுலாம் முடிக்க மாட்டாங்க. நிறைய சீரியலில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில கல்யாண செட்டப் சீரியலில் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் வந்துச்சுன்னா 2 வாரம் கூட கதையை கொண்டு போவாங்க. அப்படி தான் இன்றைக்கான எபிசோட்லேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க கடைசியில் அந்த கமலாமா வெளியில் பரமனோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா பரமன் இளமதி கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மேடையில் பரமன் உட்காந்துருக்காரு. இப்போ தான் பார்த்தா இளமதி கிட்ட நர்மதா சொல்கிறாங்க, நீ சொன்ன மாதிரியே பரமனை கல்யாணம் பண்ணிக்க போகிற, கலா கிட்ட போட்ட சவாலில் நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கத்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா கலா சவால் விட்டாங்கல்ல கல்யாணம் பண்ண விடமாட்டேன்னு, அந்த விஷயத்தை அவங்க நினச்சி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா கல்யாண மேடையில் உட்காந்து பரமனும் இளமதியும் ஒருத்தர் மாலை மாற்றிக்கிறாங்க. எல்லா விஷயமும் ரொம்ப அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்குற கலா ரொம்ப வைத்தெறிஞ்சு போயிருக்கிறாங்க. நர்மதா இவங்கெல்லாம் மற்றவங்க எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ரிஷி இவங்கெல்லாம் அந்த யாரெல்லாம் கோவப்படுவாங்களோ அவங்களாம் கோவத்தில் இருக்கிறாங்க. வெளியில் நின்று பார்த்தோம்னா கமலாமாவுக்கு இப்போ கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருது, சந்தோஷப்படுறாங்க. சரி திருப்பி கல்யாணத்தை பார்க்குறதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஆர்வமாக கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அதுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமணி இளமதியோட கழுத்தில் தாலி கட்டி முடிச்சிடுறாரு. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இளமதி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா புலம்புன விஷயத்தெல்லாம் சொன்னால் கஷ்டப்படுவாங்களேன்னு. இப்போ கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமணி இளமதியை மாப்பிள்ளை பொண்ணு அப்படிங்கிற அந்த கோலத்தில் கமலாமா பார்க்குறாங்க. பார்த்ததுமே ரொம்ப ஆத்திரப்பட்டு அந்த பழைய விஷயங்களை நினச்சி பார்த்து அசோக அந்த துப்பாக்கியில் சுட்டாங்கல்ல அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா டேய் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. உடனே 2-3 தடவை சொன்னதுமே இப்போ அதிர்ச்சியாகி எல்லாம் எதிர்ச்சி பக்கத்தில் என்னம்மா சொல்கிறீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது இப்போ கமலாமா சொல்கிறாங்க, ஆமாம் அசோகை கொண்டது இந்த பரமன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் அதிர்ந்து போகிறாங்க. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஒருவேளை இது கனவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை பார்த்துட்டு சொல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.